பூக்கள் co-presented by ஆரோக்கியா மில்க். நான் வேணா சூப்பரா ஒரு ஐடியா சொல்லிட்டா, பேசாம என் கூட வந்து சேர்ந்துரு. உனக்கு என்ன பணம் வேணுமோ நான் தரேன்யா, என் கூட வந்து வேலை செய். ஐயா உன் துட்டுலாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு வந்து ஆர்டர் மட்டும் எங்களாண்ட கொடு. உன் துட்டு வச்சு நான் என்ன பண்ண போறோம்? யோ இங்க வாயா, தனியாலாம் தர முடியாது, அப்படி கொடுக்க கூடாதுயா. என் கூட வந்துருன்னு சொல்றேன்ல. ஹலோ, எதுக்கு எங்களை கூட்டி சேர்க்குறீங்க? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யார் பண்றீங்க? யாராண்ட கை நீட்டி பேசுறீங்க? சவுண்ட் ரெடி. இருங்க. அவனா ஏய் யார் அடிச்சு மூஞ்சில வச்சு வாங்க ஐயோ, இதோ பிரச்சனைங்க வாங்க. அடிச்சு வாயில வச்சிடுவேன். ராடன பண்ணிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு நம்மள கூட்டி சேர சொல்றான். இருங்க இருங்க இருங்க, என்ன பிரச்சனை? டீச்சர் அம்மானால இருக்கறான், ஃப்ராடா இருக்கறான், பணம் திருடல என்ன கூட்டி சேர சொல்றான். ஏய் நீதான்டா. ஏய் நீதானே பாடி அல்லங்க வச்சிரோம். என்னப்பா எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. ஏன்பா வேலையை பார்ப்பா, போப்பா. ஏன்பா வந்த இடத்துல பிரச்சனை பண்றீங்க? சாப்பிடுங்க, உட்காருமா. போப்பா, போய் வேலையை போய் பாரு, போ. அப்படியே அடிச்சு மூஞ்சில வச்சிட்டு வந்துருக்கணும். அவன் அப்படியே விட்டது எனக்கு கோவம் அடங்க மாட்டேங்குதுங்க. சரி கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்ம பேர் மட்டும் அவனுக்கா? அவன் தட்டு போவானா? எல்லாரும் பாராட்டும் போது வெக்கமே இல்லாம மண்டைய ஆட்டுனுங்கிற அந்த மைதாமாவே அந்த பாராட்டலாம் நமக்கு கிடைக்க வேண்டியது. அடுத்தவன் பாராட்டு இன்னொருத்த வாங்குறேன் அதோட கேவலமான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பொறுமையா இருங்களேன். என்னத்துக்கு பொறுமையா இருக்கணும்? என்னத்துக்கு பொறுமையா இருக்கணும்னு கேக்குறேன். எனக்கு வந்த கோத்துக்கு சத்தியமா சொல்ல அச்சம் மூஞ்சி கிஞ்சில கோய இருப்பேன். ஏங்க அவன் கஷ்டப்பட்டானா அதோட பலன் அவனுக்கு தான் போகணும், அந்த பேர் அவனுக்கு தான் சேரணும். அது எவனும் தட்டி பறிக்க கூடாதுங்க. அவன் வந்து அந்த இது பேர் என்னது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆர்டர் பிடிக்கிறான்ல, அதே மாதிரி சாப்பாடு ஆர்டர் நாம பிடிக்கணும். அவனோட பெரிய ஆளா நம்ம வரணும். ஏன்னா நம்ம கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, நம்ம நல்லா உழைப்போம் வரோங்க. நம்ம வந்து அவனோட பெரிய ஆளா வரோம். ஏங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாமளும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பெரிய அளவுல பண்ணலாங்க. நாங்க சொல்றீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நாம பண்ணுமா? நமக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? நாம என்னத்துக்கு எதை பண்ணோம்? ஏன் நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த வேலைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றேன். ஏங்க அது நமக்கு தெரியாத வேலைங்க. தெரியாத வேலையை நாம எதுக்கு செய்யணும்? கேட்டு நம்மளுக்கு நல்லா வரும்ல, அத்தை செஞ்சா போதும். இப்போ எதுக்கு நெகட்டிவா பேசுறீங்க? இல்லங்க, இது நெகட்டிவ் எல்லாம் கிடையாதுங்க. தெரியாத வேலையில இன்னத்துக்கு காலை ஒண்ணும் தான் கேக்குறேன். அது தெரிஞ்ச வேலை செஞ்சுட்டு போவோமே. எல்லா வேலையும் கத்துக்கிட்டா தெரிஞ்ச வேலை தான். அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? பயம் கிடையாதுங்க. இது ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அத்தை செய்யக்கூடாது. தெரிஞ்ச வேலை தான் செய்யணும். அத்தை தான் நான் சொல்ல வரேன். நீங்க என்னடா சரி எதுக்கு இந்த என்ன ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்யணும்ன்றீங்க? நீங்க ட்ரை பண்ணி தான் பாப்போமே. முயற்சியே எடுக்காம முடியாது நடக்காதுன்னு சொல்றீங்க. உங்க சட்டையை பிடிச்ச அசிங்கப்படுத்தினால அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க. ஆனா அதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க முடியாதுங்க. நீங்க வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. தெரியாத வழி நேத்துங்க நம்ம செய்யணும். இது வந்து இந்த யதார்த்தம் கிடையாதுங்க. சரிப்பட்டு வராது. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்காமலே சரியா வராதுன்னா என்ன அர்த்தம்? சரியா வராதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஏங்க கோத்துல வார்த்தையே வர மாட்டேது. என்னங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அது நம்மளுக்கு ஒத்து வராது, செட் ஆகாது. அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலை நமக்கு செட் ஆகாதுன்னே வெச்சுக்குவோம். இது செட் ஆகாது, அதான் உண்மை. இது செட் ஆகவே ஆகாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறீங்களா? சொல்லுங்க. அங்க பாருங்க. என்னங்க? அந்த குழந்தைங்க அந்த மணல் வீட்டை அலை வந்து நினைக்கும்னு நம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் நம்புவோம். 3 தடவைக்குள்ள அலை வந்து தொட்டுட்டு போனா நாம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம். நாங்க நீங்க என்ன புரியலங்க, புத்தல்தனமா பேசுறேன். நீங்க போய்
சின்ன பிள்ளைத்தனமா பேசுனீங்க, என்னங்க விளையாடுறீங்களா? இல்லங்க, இதை நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். அந்த மணல் வீட்டை அலை தொடலனா நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலையை நாம எடுத்து பண்ண வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? என்னங்க பண்றீங்க நீங்க? பார்க்கலாம். என்னங்க நீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? இல்லங்க அத்தை சொல்லுங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்னங்க இங்க சம்பந்தம்? பாருங்க, எப்பவுமே நெகட்டிவா பேசாதீங்க. இல்ல வரதாஜி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. அந்த ஆள் அவனை பாத்தீங்கல்ல, அவன் ஆளு பயங்கரமா படிச்சுக்கிறான் போட்டுக்குதுங்க. டஸ்ட் புஷ்னு இங்கிலீஷ்லாம் பேசுனுக்கிறான். ஏன் நான் பேச மாட்டேனா? எனக்கு பேச சொல்லுங்க, வரல. உங்களுக்கு வருங்க. அவன் வந்து சும்மா நாச்சுக்குமே ரொம்ப பீட்டர் விடுறான். அவன் வந்து ஒரு மாதிரி சீன் போடுறாங்க. நாம சீன்லாம் போட மாட்டோங்க. நாமெல்லாம் வந்து யதார்த்தவாதிங்க. அவன் நுனி நாக்குல இருந்து பேசுகிறான். நம்மளாம் அடி மனசுல இருந்து பேசுறவங்க. அவன மாதிரிலாம் நம்ம போல இருக்க இங்க முடியாது. பாருங்க, முதல்ல நெகட்டிவா பேசுறத நிப்பாட்டுங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவன நாமளும் அசிங்கப்படுத்துறோம். எல்லாம் சரியா வரும். கத்திரி போய் வெயில் போலியே மெடிக்கல் ஷாப்ல கூட்டம், சேல்ஸ் எங்க பார்த்தாலும் தலைவலி, ஜுரம், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். வேதாஜி, நாங்க தலைவலி மாத்திரை. என்ன எழுதுனாங்க அவங்க? ஒண்ணுமே புரியலையே. ஓ வேதாஜி, வாட்டியா? நீங்க எப்போ வந்தீங்க? நான் எப்ப வந்தனா? ஏங்க நான் எப்பவோ வந்து மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு கத்துனுக்கிறேன். அது கூட தெரியாம நீங்க அப்படி என்னங்க எழுதுனுக்கிறீங்க? அது வந்து நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான பிளான். ஓ பிளான், திட்டமிடுதல், அதானே இது? அதேதான். அண்ணா அது என்னது? இது முட்டை முட்டியா ஆம்லெட் போட்ட மாதிரி? வாட் இஸ் தட்? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் 4000க்கு மேல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. அதுல டாப் 10 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மட்டும்தான் நல்ல சர்வீஸ் கொடுத்திருக்காங்க. அதோட சர்வீஸ் என்ன, எப்படி இந்த பொசிஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாப் 10 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஆர்டர்ஸ் எங்கெல்லாம் எடுக்கிறாங்க, எப்படி தங்களோட பெஸ்ட அவங்க கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சென்னையில மொத்தம் 50,000க்கும் மேல கல்யாண மண்டபம் இருக்கு. அதுக்கும் கம்மியான பார்ட்டி ஹால்ஸ் இருக்கு, ஆடிட்டோரியமும் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்னதாவும் பெருசாவும் ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் 5 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் முகூர்த்த தேதி வரும். தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்க 1,42,00,000. நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மண்டபத்துக்கெல்லாம் போயிட்டு யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் பேசி ஆர்டர். இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இதுல கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம ஃபாலோ பண்ணல. என்னங்க, மாத்திரை எனக்கு தானே வாங்கிட்டு வர சொன்ன? ஆமாங்க, ஆரம்பத்துல உங்களுக்கு தலைவலி இருந்துச்சு, இப்ப எனக்கு வந்துருச்சு.
யாருக்கு தலைவலி வந்தாலும் மாத்திரை போட தப்பு இல்லைங்க. என்னாச்சு? சரி, மாத்திரை போட்டீங்களா? இப்ப கவனிங்க. இத ஃபுல்லா நான் டீடைலா சொல்றேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. முடியல, தலைவலிக்குது எனக்கு. ஐயோ கேரா இருக்குது. அம்மா என்ன கட்டில காணோம். அம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க. என்னங்க நான் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இல்ல வேணாம், கண்ணு கட்டுதுங்க. எனக்கு முடியல, எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குதுங்க. லைட்டா எனக்கு குளிர மாதிரி இருக்குதுங்க. குளிர்தா? என்னாச்சு? பன்றி காய்ச்சல், பன்றி காய்ச்சல் நினைக்கிறேங்க. வெரி டேஞ்சரஸ்ங்க. நான் தூங்க சரியாயிடும். என்னங்க எழுந்துருங்க. பாவம், உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐயோ என்ன இவங்க ஸ்கூல் டீச்சர் மாதிரி இப்படி பாடம் எடுக்கிறாங்க? ரமணா விஜயகாந்த் மாதிரி இப்படி புள்ளி விவரத்தோட பேசுறாங்க. ஓர்வக்குள்ள வெந்து செத்தாலும் பரவாயில்ல. எஸ்கே சவுண்டே காணோம். வெரிசி ஒண்ணுமா யோசனைங்கிறாங்க. ஐயோ விடிய விடிய லெசன் எடுப்பாங்க நினைக்கிறேன். ஐயோ நாராஜா. எஸ்கே எஸ்கே ஐயோ மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்க போறாங்களா? நாகராஜா போத்திக்கோ. என்னங்க சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதுனுகிறேன். அதெல்லாம் தெரியுது. என்ன எழுதுறீங்க? பார்த்தா தெரியலையா? தெரியலையே. ஐயா நாங்க பார்த்தா தெரியலன்றீங்க. பார்த்தோன்னே கப்புன்னு புச்சிக்கணும். நேத்து நைட்டு விஜயகாந்த் சார் ஸ்டைல என்ன சொன்னீங்க? இந்த சிட்டில இருக்க மொத்த ஈவென்ட் கம்பெனிக்கு 736, அதுல சும்மா இருக்கிறது 236, டாப் லிஸ்ட்ல இருக்கிறது 557 அப்படின்னு புள்ளி விவரம் கொடுத்து இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. ஆனா நீங்க சொன்னதுல டோட்டலா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, என்னது? இந்த டாப் கல்யாண மண்டபம் இருக்குதுல்ல, அந்த மண்டபம் லிஸ்ட்ல கலெக்ட் பண்ணி அங்க போய் இந்த மாசம் யார் யார் மண்டபத்தை புக் பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு லிஸ்ட வாங்கி அந்த ஆளுங்க ஆண்ட போய் நம்ம ஆர்டர் கேட்கலாம். அவிஸ் த ஐடியா. சூப்பருங்க. தேங்க் யூ. மண்டபமா போங்க. மண்டபம் மட்டும் இல்ல, பார்ட்டி ஹால், மினி ஹால், ஆடிட்டோரியம் எல்லா இடத்துக்கும் போங்க. போய் விசாரிங்க. இந்த ஏரியால மட்டும் 10 மண்டபம் இருக்கு. 10 மண்டபத்திலயும் போய் கேளுங்க. இந்த மாசம் மட்டும் மொத்தம் 7 முகூர்த்தம் இருக்கு. கண்டிப்பா புக் பண்ணிருப்பாங்க. புக் பண்ண உங்களோட லிஸ்ட வாங்குங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் ஆரோக்கியமாதா. பேசிக்கலி ஐம் டியூப் லைட். ஒன்னா சொன்னாலே நான் மறந்துடுவேன். இப்படி மொத்தமா சொன்னீங்கன்னா மொத்தமும் மறந்துடுவேன். அதனால ஃபர்ஸ்ட் போய் நான் லிஸ்ட் மட்டும் எடுக்கிறேனே. சரி, அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேலையை நீங்க போய் பாருங்க. உடனே போய் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். இல்ல இந்த கன்ஃபியூஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்த புடவை நீங்க செம்மையா இருக்கிறீங்க. உங்களுக்காகவே ரெடி பண்ண புடவை மாதிரியே இருக்குதுங்க. ஸ்பெஷலி மேடு. சும்மா கலாய்க்காதீங்க. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா? கலாய்களா இல்லைங்க, சீரியஸாவே சொல்றேன். புடிச்சவங்க கிட்ட நான் என்னையும் எதையும் மறைக்கவே மாட்டேன். கப்புன்னு மனசுல பட்டதை சொல்லிடுவேன். இந்த புடவையில நீங்க 6 மரம் இருக்கீங்க. தேங்க் யூ. வெல்கம். வெயிட், சம்திங் இஸ் கமிங் யா. கவிதைஸ் உங்களை பார்த்த உடனே அப்படியே நாவை கமலத்து கவிதை கபக்குன்னு வெளியே வருதுங்க. ஒரு சாம்பிள் எடுத்து விட்டுமா? கேக்கலனா விடவா போறீங்க? ஒவ்வொரு புடவையும் கவிதை 2 வாட்டி சொல்லணும். ஒவ்வொரு புடவையும் ஒன்னை உடுத்திக் கொண்ட பிறகு
தன்னை அழகாக்கி கொள்ளுதே. ஆச்சரியக்குரிய விட்டுட்டீங்களே. அழகிறீங்களா? இல்ல சும்மா சொன்னேன், நல்லாதான் இருந்துச்சு. அப்படியா? தேங்க்யூ. ஓகே, நீங்க பொறுமையா ரெடி ஆயின்னு வாங்க, அதுக்குள்ள நான் ஆட்டோவை ரெடி பண்ணி வைக்கிறேன். ம். அனுப்பிச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்ட பிராண்டே இருக்குது. அதனால பரவாயில்லைங்க. நாளைக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன். சரி வச்சிருங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் வேதாஜி. இந்த புடவையும் புதுசா இருக்குதே, நாகராஜ் வாங்கினா? ஆமா. நாகராஜனா கொக்கான்னா? நாகராஜ் ஒரு ஆட்டோ டிரைவரு, சமயக்காரன். அவனால எப்படி தினம் உனக்கு ஒரு புது புடவை வாங்கி கொடுக்கணும்னு பேசினாங்கல்ல. இப்ப தெரிஞ்சா நாகராஜ் தான் வேதாக்கு தினம் ஒரு புது புடவை வாங்கி கொடுக்குறான். அதனால யாரையும் குறைச்சல இடம் போடக்கூடாது. உனக்கு தான் சொன்னேன், அவங்களுக்கு இல்ல. புரிஞ்சா? அங்க பாத்தீங்களாக்கா, அந்த கிழவன் நம்மள தான் குத்தி காட்டுறான். அந்த கிழவன் ரொம்ப திமிர் பிடிச்சவரடி. ஏதாச்சும் பண்ணி அவளை பழைய புடவையை கட்ட வைக்கணும். இருங்கக்கா, ஏதாவது யோசிக்கிறேன். ஆட்டோ ஓட்டுறவனா இருக்கலாம், ஆனா மனைவியில எத்தனை பாசம் இருந்தா தினம் தினம் புது புடவை வாங்கி கொடுப்பான். எத்தனை புருஷன் அந்த மாதிரி இருக்கிறான், அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. ஐயோ மாமா, இப்ப அவர் சாதாரண ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்ல, வேதா கேட்டரிங் கம்பெனியோட ஓனர். அதுதான் தெரியுமே. அது மட்டும் இல்ல, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஓனரும் கூட. அது என்னது புதுசா இருக்குது? ஆமா மாமா, இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம்னு இருக்கோம். அடி சக்கன். அப்படியா? பண்ணுங்கம்மா, முனைஞ்சு பண்ணுங்க. எது பண்ணாலும் அழகா பண்ணுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ மாமா. அனிதா, அப்படின்னா என்ன? அக்கா, அப்படின்னா இந்த கல்யாண வேலை இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இவங்களே எடுத்து எல்லா வேலையும் கடைசி வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. அதான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஓ, அப்போ இது சமையல் வேலையை விட நல்ல வேலையா? ஆமா. ஆமா, அப்ப இனிமே அந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் இல்லையா? இல்ல, இப்போதைக்கு வெறும் ஈவென்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். பண்ணுங்கம்மா, கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே சக்சஸ் தான். எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா பண்ணுங்க, அமோகமா வருவீங்க. தேங்க்யூ மாமா. சமையல் வேலை செய்யும் போதே இவளை எனக்கு பிடிக்கல, எப்படியாவது கெடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்களா? இவங்கள சும்மா விடக்கூடாது அனிதா. கண்டிப்பாக்கா. ஐயோ, இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அதுலயும் அவ கட்டிருக்கிற புடவைய பாரு. முதல்ல அந்த புடவை ஏதாச்சும் பண்ணணும். ஆமாக்கா. எங்க இந்த நாகராஜன்? அவர் ரெடியா எப்போ கீழே வந்துட்டாரு மாமா. வேலைக்கு கிளம்பிட்டாரு, ஆட்டோ தொடச்சிட்டு இருக்காரு. அப்படியா? நான் போய் வழி அனுப்பிட்டு வரட்டுமா? சரி சரி. ஏய், இங்க வா, கிட்ட வாங்கம்மா. சரிங்க. ஓகேவா? சத்தப்பமா பண்ணு. சாரிமா சாரிமா, தெரியாம ஊத்திட்டுமா. பாத்து பண்ண மாட்டேன், தெரியாம ஊத்திட்டு மன்னிச்சிருங்க. என்னாச்சு? என்ன சத்தா? என்னம்மா ஆச்சு? என்ன உன் மேல தண்ணி ஊத்திட்டா? என்னமா உன் வேலையா அது? பார்த்து வேலை செய்யறது இல்ல? தெரியாம ஊத்திட்டேயா. ஏய், அறிவு கட்டவனே, கண்ணு தெரியல உனக்கு? தப்பு உன் மேல வச்சுட்டு காரணமா சொல்லிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? யார் மேல தண்ணி ஊத்திருக்க? எப்படி உன்னெல்லாம் நான் எதுக்கு வேலைக்கு சேர்த்தேன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கேன், அடுத்த வாட்டி உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்னாச்சு? இங்க இருக்காளே இவ, தெரியாதனமா அழுக்கு தனியா அக்கா மேல ஊத்திட்டா. ஏய், அவங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாருன்னு அந்த புது புடவையை ஆசையா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. அவங்க மேல போய் அழுக்கு தண்ணிய ஊத்திட்டியே. உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்த பாரு, என்ன சொல்லணும்? அறிவு இருக்கா உனக்கு? அதானே, அவங்க இப்ப புது புடவைக்கு எங்க போவாங்க? நீயே வாங்கி கொடுப்ப. வேதவல்லியோட புது புடவை இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு தம்பி. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க இங்க இருங்க, 5 நிமிஷத்துல வரேன். 5 minutes.
பிடிங்க. பிடிங்கோ. புது புடவை கரையாச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இதுவும் புது புடவை தான். இத போய் நீங்க கட்டுன்னு வாங்கோ. வை திங்கிங். நேத்து புடவை எடுக்க போகும்போது புடவை கடைக்காரன் ஒரு புடவை எடுத்தா இன்னொரு புடவை ஃப்ரீன்னு சொன்னா எதுக்கு ஃப்ரீன்னு அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப எதுக்குன்னு புரிஞ்சிடுச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். செமையா இருக்குதுங்க. சொல்ல போனா அந்த புடவை விட இந்த புடவை தான் நச்சுன்னு இருக்குது. ஏற்கனவே பட்டு போட்டிருக்கே. என்ன அனிதா, இந்த புடவை ஜோரா இருக்குதுல்ல?